அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்த்து கொண்டிருக்கின்ற கோயில் திருக்கழுக்குன்றத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பக்தவத்சலேஸ்வரர், ஸ்ரீ வேதகிரீஸ்வரர், ஸ்ரீ திரிபுர சுந்தரி அம்மன் கோயிலின் தெய்வங்கள் திருவீதி உலா. இப்போ நம்ம முதல்ல பார்த்தது விநாயகர் எலி வாகனத்தில் திருவீதி உலா பக்தர்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார். மேலும் அனைத்து தெய்வங்களும் அடுத்து வர வாகனத்தில் ஈஸ்வரன், அடுத்து வர வாகனத்தில் ஈஸ்வரன் பாருங்கள், அவரும் திருவீதி உலா பக்தர்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார். அதற்கு அடுத்து வர வாகனத்தில் காமதேனு வாகனம், அந்த காமதேனு வாகனத்தில் அம்பாள் காட்சி தராங்க. அதற்கு அடுத்ததாக வர வாகனத்தில் மயில் வாகனம், மயில் வாகனத்தில் ஸ்ரீ வள்ளி தேவசேனா ஸ்ரீ முருகர், அவரும் திருவீதி உலா பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார். கடைசியாக வர வாகனத்தில் சண்டிகேஸ்வரர் வரார் பாருங்கள். அதற்கு பின்னாலே தெரிகின்ற கோபுரம் இதுதான் ராஜகோபுரம், கிழக்கு பார்த்தது. அதற்கு நேராக கீழே பக்தவத்சலேஸ்வரர் கிழக்கு பார்த்து தான் இருக்கார். அதற்கு அருகிலே திரிபுர சுந்தரி அம்மனும் இருக்காங்க. மலைக்கு மேலே இருக்கின்ற கோயில். இப்போ தேர் பின்னாடி பார்க்க போகிறீங்க, அது பாருங்கள், அதுதான் பெரிய தேர். அந்த பெரிய தேர் உடன் 4 தேர், மொத்தம் 5 தேர் வருகின்ற 27ஆம் தேதி காலை 6 மணிக்கு புறப்பட்டு 12 மணிக்கெல்லாம் அதனுடைய நிலைக்கு வந்துடும். இந்த பெரிய தேர் ஆகப்பட்டது சோமாஸ்கந்தர். இந்த பெரிய தேரில் சோமாஸ்கந்தர் திருவீதி உலா 4 கோபுரங்களையும் சுற்றி தேர் பவனி வரும். மேலே மலை மேலே தெரியுது பாருங்கள், அதுதான் ஸ்ரீ வேதகிரீஸ்வரர் கோயில். இத்தேருடன் 4 தேர் அடுத்தடுத்து இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இன்றைக்கி 5வது நாள் உற்சவம். இந்த 5வது நாள் உற்சவத்தில் எப்படி விநாயகர், ஈஸ்வரன், அம்பாள், முருகர், சண்டிகேஸ்வரர், அதே போல் இந்த தேரில் முதல் தேரில் சோமாஸ்கந்தர் வராது பாருங்கள். பராமரிப்பு பணியெல்லாம் மேற்கொண்டு இருக்காங்க. ஏன்னா வருகின்ற திங்கட்கிழமை 27 தேர் பவனி இருக்குது, அதனால தான். அடுத்து 2வதாக இருக்கின்ற தேர் பார்த்திங்கன்னா ஸ்ரீ வள்ளி தேவசேனா முருகர் வர தேர் தான் இந்த தேர். எல்லாம் வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. தேர் பவனி வர்றதுக்கு எல்லாமே ஆயத்தமாக இருக்குது. பராமரிப்பு பணியும் பார்த்து கொண்டிருக்காங்க முருகர். அதற்கு அடுத்ததாக உள்ள தேர் பார்த்திங்கன்னா அம்பாள் தேர். இது அம்பாள் தேர். எல்லாமே பழமையான தேர்கள் தான் பாருங்கள், நேர்த்தியாக அழகான சிற்பங்களுடன் இருக்குது. இதற்கு அடுத்ததாக இருக்கிற தேர் சண்டிகேஸ்வரர். எல்லாருக்கும் தனித்தனியாக தேர். இப்போ எப்படி வாகனத்தில் பார்த்தோமோ அந்த அனைத்து தெய்வங்களும் தேரில் வருவாங்க. இது விநாயகர் கோயில். கடைசியாக இருக்கிற தேர் விநாயகர். இந்த தேரும் ரொம்ப பழமையான தேர். நேர்த்தியான முறையில் பண்ணியிருக்காங்க. இந்த சிற்பங்கள்லாம் பாருங்கள் என்ன அழகாக இருக்குன்ட்டு. எல்லாமே பழமையான சிற்பங்கள் கொண்ட தேர். ஆனால் தேர் பவனி போகும்போது விநாயகர் தான் முதல்ல வருவார். இப்போ பார்த்தா மாதிரியே தான் விநாயகர், அம்பிகை, முருகர், பெரிய தேர், கடைசியில் சண்டிகேஸ்வரர். அனைவரும் 27 திங்கட்கிழமை காலை 6 மணிக்கெலாம் தேர் பவனி, 12 மணிக்கெல்லாம் நிலைக்கு வந்துடும். அனைவரும் தேர் பவனியை தரிசித்து ஈஸ்வரனின் அருள் பெற வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறேன். நன்றி.